சிறு நகரங்களில் வசிக்கும் 33,000 பேருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க கனடா அரசு அதிரடி திட்டம். கனடா அரசாங்கம் அதன் சிறிய நகரங்களில் வசிக்கும் பல்லாயிரக்கணக்கான தற்காலிக குடியிருப்பாளர்களின் நிலையை நிரந்தர குடியுரிமைக்கு விரைவுபடுத்தும் திட்டத்தை வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்ட ஒருமுறை மட்டும் செயல்படுத்தப்படும் இன் கனடா ஒர்க்கர்ஸ் முன்முயற்சியின் முன்னேற்றம் குறித்து குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைச்சர் லேனா மெட்லெச் டயப் திங்களன்று அறிவித்தார். இந்த முன்முயற்சி 2026 மற்றும் 2027ஆம் ஆண்டுகளில் 33,000 பணியாளர்களின் மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் மாகாண நியமன திட்டம், அட்லாண்டிக் குடிவரவு திட்டம் அல்லது விவசாய உணவு திட்டம் போன்றவற்றின் மூலம் விண்ணப்பித்திருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கனடாவின் சிறிய நகரங்களில் 2 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் வசித்திருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் சிறிய சமூகங்களில் உள்ள தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் டயப் தெரிவித்தார். தமிழர்.ca கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம். கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்.